தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சேன். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி அப்படின்ற மாரி நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னும்போது டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. இதுதான் மும்முனை போட்டி அப்படின்ற மாரி பேச்சுக்கள் இல்லாட்டினா அந்த மாரி ஒரு நரேட்டிவ செட் பண்ண இப்போதைக்கு அனலிஸ்ட், மீடியா, எழுத்து மீடியாவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற டிவி மீடியாவும் சரி, இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை கட்டமைக்க அவங்க ட்ரை பண்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், இல்லையா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 50 இயர்ஸா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே எப்பவுமே இரண்டு முனை போட்டிகள் தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருந்தது, திமுக இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்துச்சு. அப்புறம் திமுக வந்து எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திமுகல இருந்து வெளியே வந்த உடனே ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் எப்போ ஆரம்பிச்சார்? 1972 ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட கரெக்டா 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லையா? இந்த 50 இயர்ஸ்ல அதுக்கப்புறம் அதிமுக, திமுக, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான், அதாவது திராவிட கட்சிகள்னு நம்ம சொல்றோம், இல்லையா? இந்த திராவிட கட்சிகள் திமுக, அதிமுகக்குள்ளதான் சண்டை. அதுல நடுவுல அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த உடனே அதிமுகக்குள்ள கொஞ்சம் சண்டைகள் வந்துச்சு. அது ஜேஜா அணிகள் அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனா ஜெயலலிதா அம்மையார் இந்த கட்சியை கைப்பற்றி அவங்க அதிமுக வழி நடத்தி சென்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த பட்சத்துல கிட்டத்தட்ட 50 இயர்ஸா, நம்ம 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சொல்ல கிட்டத்தட்ட 75 இயர்ஸா இரண்டு முனை போட்டிகளா தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. எப்பவுமே இரண்டு முனை போட்டிகள். ஆனா இப்போதைக்கு ஒரு மும்முனை போட்டியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. இது நம்ம யூடியூப்லயும் பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியாலையும் பாக்குறோம், டிவிலையும் பார்க்குறோம், இல்லையா? அதாவது பயங்கரமா அப்படியே கட்டமைக்கிறாங்க. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லாட்டா பிஜேபியா அப்படின்ற மாதிரி செட் பண்றாங்க. இது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்டரியை நம்ம பின்னாடி நோக்கி பார்ப்போமே. யாரெல்லாம் இந்த மும்முனை போட்டியில ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. ஏடிஎம்கே, டிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்கும்போது நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வந்தாங்க. நம்ம இப்பவும் இருக்கிறாங்க. ராமதாஸ் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, சமூக நீதிக்கான கட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தான் செட் ஆயிடுச்சு, இல்லையா? அப்போ ராமதாஸ் அதை ரொம்ப நாளா ட்ரை பண்ணாரு. ஆனா அவர் பண்ண மிஸ்டேக் என்ன? அவர் ஒண்ணு அதிமுகவோட சேர்ந்தாரு, திமுகவோட சேர்ந்தாரு. மாத்தி 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 இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள். இங்க இருக்கும்போது அதிமுகல இருக்கும்போது கலைஞர் திட்டுவாரு. இந்த சைடுக்கு வந்தவொன்னா ஜெயலலிதா பத்தி திட்டுவாரு. ஸோ அப்படி இப்படி இருந்து கடைசியில அவரே இந்த அவரோட பையன் அன்புமணி ராமதாஸ் தான் சிஎம் கேண்டிடேட்டா கூட நின்னாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற மாதிரியும் அவர் செட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் முடியல. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் கட்சி, இல்லையா? அதாவது இதை மும்முனையா ட்ரை பண்ணது. ஆனால் அவரால் ஒண்ணுமே பண்ணவே முடியல. சுத்தமா அவரால் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பு கூட வைக்க முடியல. ஏன்னா கம்ப்ளீட்டா அவர் டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் போனார். அடுத்தது யார் மும்முனை போட்டிக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விஜயகாந்த், தேமுதிக அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணார். ஆனா உண்மையாவே அவர் ரொம்ப ஒரு தைரியசாலி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்களோடு தான், கடவுளோடு தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சார். ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சார். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. 8% வரைக்கும் ஓட்டு வாங்கினாரு. அது 10% வரைக்கும் போச்சு. நிச்சயமா அவர் இன்னைக்கு அவர் தனியா நின்று இருந்தார்னா, சமநிலை காலத்துல இன்னைக்கு கலைஞர் இல்லாத ஒரு நேரம், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத ஒரு நேரத்துல அவர் நிச்சயமா ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது நிறைய பேர் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அரசியல நான் சொல்றது என்ன அப்படின்னா அவர் நிச்சயமா ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஆயிருப்பாரு. ஆனால் அவர் செய்த தவறு என்ன? அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த ஒரு 10% வாங்கின உடனே அவர் சரி ஓகே, ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு ஒரு
அலையன்ஸுக்குள்ள போயிட்டார். என்ன அப்படின்னா வந்து டிஎம்கேவை வந்து எதிர்க்கணும். ஏன் டிஎம்கேவை எதிர்க்கணும் அப்படின்னும் போது அவர் பர்சனலைஸ்டா எடுத்துட்டார். என்ன பர்சனலா எடுத்துட்டாரு அப்படின்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. ஸோ இடிச்ச உடனே அவருக்கு அது ஒரு பர்சனலான ஒரு கோபம் ஆயிடுச்சு. என்னைக்குமே அரசியல் நம்ம வந்து பர்சனல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ அதனால வந்து என்ன நினைச்சிட்டாரு, நான் டிஎம்கேவை அழிச்சே ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. டிஎம்கேவை அழிக்க முடியுமா? முடியாது. ஆனால் இன்னைக்கு அவங்கள பழி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோட சேர்ந்தாரு. அதிமுகவோட சேர்ந்து டிஎம்கேவை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு அவருக்குள்ள அதாவது வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு உண்மையில? எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. ரொம்ப சூப்பரா செயல்பட்டாரு. பட் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, அவரை ஓரமா ஒதுக்கி அப்படின்னு அமிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மேல கோபப்பட்டு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் தனியா எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு கட்டமைச்சாங்க. அந்த கட்டமைப்புல வந்து அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வேற நின்னாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட அப்போ வந்து டிஎம்கே தனியா நின்னுச்சு, ஏடிஎம்கே தனியா நின்னுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து இவரும் இவருன்னு வந்து நம்ம சொல்றது வந்து விசிகா, இவரு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே சேர்ந்து நின்னாங்க. அப்போ அப்படி நிற்கும் போது கூட அவரால் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியல. அதுதான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அடுத்த வாட்டி திருப்பியும் வந்து வந்துட்டாங்க சிஎம் கேண்டிடேட்டா. ஸோ அவரு செகண்ட் இல்லையா, அவர் 2வது வாட்டி அவரு வந்து ட்ரை பண்ணாரு. 3வது லாஸ்ட் 10 இயர்ஸா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் அதே மாதிரி வந்து இப்போதைக்கு ட்ரை பண்றாங்க. நாம் தமிழர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு என்ன ஒரு 12 13 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இது வரைக்கும் ஸ்டெடியா சீமான் வந்து எப்பவுமே ஸ்டெடியா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லப்பா நாங்க வந்து தனியா தான் இருப்போம், எங்களோட கட்சி வேற, எங்களோட கோட்பாடு வேற, எங்க சின்னம் வேற அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து தலைவரா வச்சு தமிழ் மண் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையோட அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதாவது வந்து ஸ்டார்டிங்ல வந்து 1% எடுத்து 3% எடுத்து அதுக்கப்புறம் இன்னைக்கு 6.7% வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல 2024ல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பட் இருந்தாலும் வந்து எப்படின்னு சொல்ல தெரியல இப்போதைக்கு. ஏன்னா வந்து கள நிலவரங்கள் அப்படி இல்லை, உண்மையாவே கள நிலவரங்கள் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கிறாரோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் ஜம்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. டிஎம்கே இருக்கு, பட் இந்த எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நிலைமையில ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து அவரு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது முக்கோணம் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு மிக்ஸ்ல இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா வந்து அண்ணாமலைன்ற ஒரு லீடர் பாஜகல இருந்து வராங்க. பாஜகன்றது வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வட மாநில அரசியல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பாஜகன்ற அரசியல் வந்து தொன்று தொட்டு எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அரசியல் வந்து எடுப்பட்டதே கிடையாது. இந்துத்துவான்ற ஒரு அரசியல் நாம ஏன் இந்துத்துவான்ற அரசியல் நம்ம வந்து பார்த்ததில்லை அப்படின்னா வந்து இங்க வந்து சமத்துவம் அப்படின்ற மாதிரி தான் யாருக்குமே வந்து எல்லாருமே. இன்ஃபேக்ட் வந்து எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, எல்லாருமே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஹிந்துத்துவான்ற ஒரு அரசியல் வந்து பெருசா எடுப்பட்டது கிடையாது. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாஜகன்ற ஒரு கட்சி வந்து ஹிந்துத்துவான்ற ஒரு கான்செப்டோட வளர்ச்சின்ற ஒரு கான்செப்டோட எல்லாத்த விட மேல மோடின்ற ஒரு ஒரு தலைவர், அவர் தான் வந்து 2 வாட்டி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், இப்போ 3வது வாட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவரோட இமேஜோட இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைச்சிட்டு தமிழ்நாடுக்குள்ள வராங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து மும்முனை போட்டியா வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது. அது மும்முனை போட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து எங்களோட நம்பர்ஸ் எடுக்கிற அதாவது வந்து அனாலிசிஸ் எடுக்கிற டீமும் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசும்போது தான் வந்து மும்முனை போட்டிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது தமிழ்நாடுல. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நான் வந்து யாரு வந்து ஒரு ப்ராப்பர் அலையன்ஸை கட்டமைக்கிறாங்களோ அவங்க தான் 2வது. இதுல தான் வந்து மாற்று கருத்தே கிடையாது.
இன்னைக்கு 2024 கொண்டு தான் இதை பேசுறேன். 2026 பத்தி நான் இப்ப பேசவே இல்லை. 2024ல மோடின்ற ஒரு 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 தலைவருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் யார் ஒரு நல்ல அலையன்ஸ் கட்டமைக்கிறாங்க அப்படின்றது தான். கட்டமைக்கிறாங்கன்றது வந்து நான் வந்து பிஜேபியா ஏடிஎம்கேவா, இதுதான் வந்து என்னோட கொஸ்டின். டிஎம்கே ஏற்கனவே கட்டமைச்சிட்டாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 39 சீட்டு 39+1 வந்து எப்படியும் 35 அவங்க அடிச்சிருவாங்க. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது, டவுட்டே கிடையாது எனக்கு. என்னோட நம்பர்ஸ், என்னோட டீம் எடுக்கிற நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 35, அது வந்து டவுட்டே கிடையாது. யார் இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வர போறாங்க, அதுதான் கொஸ்டின் இல்லையா? யார் இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வர போறாங்க? இது வந்து பிஜேபியா இருக்குமா இல்லை ஏடிஎம்கேவா இருக்குமா அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு அந்த கொஸ்டின். அதுல வந்து நான் மீதி இருக்கிற அந்த 5 சீட்டு பாண்டிச்சேரியும் சேர்த்து மீதி இருக்கிற 5 சீட்ல வந்து யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு போட்டி நிலவுது. இந்த போட்டியில வந்து ஏடிஎம்கேவும் பங்கு பெறுது, அதுக்கப்புறம் பாஜகவும் வந்து இருக்கிறாங்க உள்ள. யாரு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இழுக்க போறாங்க, யாரை வந்து தேமுதிகவை இழுக்க போறாங்க, யாரை வந்து புதிய தமிழகத்தை இழுக்க போறாங்க, அவங்களுக்கு தான் 2வது பொசிஷன். அதுக்கப்புறம் 3வதுக்குன்றது வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ராட்டனம் மாதிரி தான். அந்த ராட்டனம்ல இருக்கிற வந்து அந்த ராட்டனம்ல இருக்கிற முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து இப்ப நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராட்டனம் தான் அது. அந்த ராட்டனம்ல வந்து சுத்திக்கிட்டே இருக்கான். அடுத்தது விஜய் வருவாரு. யார் வந்து பர்ஃபெக்டா ஒரு அலையன்ஸை கட்டமைக்க போறாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு ஒரு தருணம். இது விட்டு கொடுக்க யார் ரெடி, அதுதான் வந்து. ஏன்னா வந்து அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டில் யங்ஸ்டர். ஆனா வந்து தமிழ்நாடு அரசியல் புரியுமா? அவர் வந்து ஒரு ஒரு இன்டலெக்டா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து என்ன சொல்றது, ஐஏஎம்ல படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎஸ் படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாருமே வந்து அரசியல்வாதி ஆயிட முடியுமா? அதுதான் சொல்றேன். அது மக்களோட மனசு புரிஞ்சுக்கணும், அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து மக்கள் மனித அதாவது வந்து நீ பிஹெச்டி படி, நீ பிஹெச்டி படி, என்ன வேணா வேர்ல்டு பேங்க்ல கூட ஒர்க் பண்ணி எங்க வேணா போ, அதை பத்தி கவலை கிடையாது. மக்கள் மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடிஞ்சது, அது சாமானியன் கூட புரிஞ்சுக்கிட்டனா அவன் ஜெயிச்சிருவான். ஓகேயா? அவன் ஜெயிச்சிருவான். நீ ஐபிஎஸ் இருந்தாலும் நீ அவனுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? அதே மாதிரி நீ ஐபிஎஸ் படிச்சு நீ வந்து ஐஏஎஸ் ஆயிருந்தாலும் நீ மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டனா இதன் டாப். யார் மக்கள் மனசுகிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், அவங்கள அவங்கள யார் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு யார் வந்து பிடிக்குது. அது சினிமா ஆக்டர் விஜயா இருக்கலாம், இல்லாட்டா எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், இல்லாட்டா வந்து நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, எதுவுமே தெரியாத அப்படின்னு வந்து எல்லாருமே சித்தரிக்கிறாங்களே, அது நம்ம ஸ்டாலினாவும் இருக்கலாம். அப்படிலாம் பத்தி கிடையவே கிடையாது. மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, ரைட்டா, அவங்க தான் வந்து லீடர் ஆக முடியும். அதே மாதிரி இந்த கட்டமைப்பு யாரு வந்து பண்ண முடியும் இன்னைக்கு? யாரால வந்து தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இழுக்க முடியும்? அவங்க இழுத்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து 2 முனை போட்டி தான். 3வது இருக்கிறவங்க ஒரு சர்க்கிள் தான், ஒரு சைக்கிள் தான் அது. நீங்க நாம் தமிழர் வராரு, ராம் தமிழர் வந்தவொன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், மக்களோட தான் கூட்டணி, கடவுளோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு. சீமான் எவ்வளவு தூரம் போயிட முடியும்? அது அதுல வந்து அவருக்கு அது வந்து அவருக்கே புரியும். அது வந்து மக்கள், அதாவது வந்து தமிழ்நாடு மனசு மக்களை வந்து அவர் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் நான் அதுக்குள்ள போக விரும்பல. இன்னைக்கு யார் அந்த ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் 2வது பிளேஸ். அவ்வளவுதான். அது பாஜகவா இல்லாட்டா அதிமுகவான்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியல அப்படின்னா, 2 பேருமே ட்ரை பண்றாங்க. யார் ரொம்ப விட்டு கொடுக்க போறாங்க, அங்கதான் கொஸ்டின். ஏன்னா அதிமுக கிட்ட வந்து பியூட்டிஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 65 சீட்டு கையில வச்சிருக்கிறாங்க. அவங்கள ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியும். ஆனால் பாஜகனால அது கொடுக்க முடியுமா? அவங்க என்ன கேட்பாங்க, அமித்ஷா வந்து நீங்க வந்து எப்படி ப்ராமிஸ் பண்ண முடியும், நான் ஏன்னா வந்து நீங்க உங்க ஸ்டேட்ல நீங்க ஜெயிச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. நட்டாவும் அப்படிதான் சொல்லுவாரு.
ஸோ அண்ணாமலையால அது ப்ராமிஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேல என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட். எல்லார்கிட்டையும் எப்படி நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, எதுக்கு அண்ணாமலையை வளர்த்து விடணும் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. போட்டி நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம், நம்ம அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், எதுக்கு இன்னொரு வடநாட்டு கட்சியை நம்ம உள்ள விடணுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால என்னைய பொறுத்த வரைக்கும், எங்களைய பொறுத்த வரைக்கும், தேமுதிகவா இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, அது அதிமுகவோட தான் இன்னைக்கு 2024ல போட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை வளர்த்து விட மாட்டாங்க. அதே மாதிரி 2026ல அன்புமணி ராமதாஸ் தனியா நிற்பாரு, அவர் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாரு. அதே மாதிரி தேமுதிகவும் தனியா நிக்கலாம். அதே மாதிரி நம்ம எடப்பாடியும் தனியா நிற்பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்டமைச்சு இன்னைக்கு போவாங்க. அதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ரெண்டு முனை போட்டியா தான் திருப்பி எடுத்துட்டு போவாங்கன்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.